நீதிமொழிகளின் புத்தகத்தை எழுதிவிட்டு இப்பொழுது ஒரு சபை உரையாளராக மாறுகிறார், ஒரு பிரசங்கியாக மாறுகிறார். அந்த பிரசங்கத்தினுடைய சாரம்சம் என்ன? ஒற்றை சொல், மாயை அப்படின்றார். சூரியனுக்கு கீழே இருக்கிற அனைத்தும் மாயை என்று சொல்லுகிறார். அவருடைய உள்ளத்தின் அனுபவம் என்ன? உலகமே அவனை கண்டு வியந்து போற்றினது. பக்கத்து அரசர்கள் எல்லாம் அவனிடத்துல வந்து ஞானத்தை பார்த்து வியந்து போனார்கள். ஷேபா நாட்டினுடைய இளவரசி அவனுடைய ஞானத்தை கண்டு அவனை சந்தித்து உரையாடின போது, அவன் ஞானம் மட்டுமல்ல, என்னுடைய பண்டக சாலையை பார், என்னுடைய ஆயுத சாலையை பார், என்னுடைய பொக்கிஷ சாலையை பார் என்று எல்லாவற்றையும் திறந்து காண்பிக்கிறான். அந்த சூழலில் இருக்கிற மனிதன் இந்த உலகத்தை கண்டு அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது, வீணானது, அர்த்தமற்றது. மானிடனுடைய வாழ்க்கை என்பது எவ்வளவு குறுகினது என்பதை மோசே தன் அனுபவத்திலே எழுதுகிறார் 90வது சங்கீதத்தில். அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? 60-70 பலத்தின் மிகுதியால் என்பது. மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு? 60-70 பலத்தின் மிகுதியால் என்பது. இருந்தாலும் என்ன சொல்றாரு? பிரயாசம், சஞ்சலம், வருத்தம். அப்ப மனித வாழ்க்கையினுடைய குறுகலான காலகட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் பிரசங்கி என்ற ஒரு சூழலிலே வயதான காலத்தில் அவர் இதை எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையே வீண் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட நம்பிக்கைகள், அவநம்பிக்கைகள், ஆடம்பரம் இல்லாத சூழல், எத்தனை இழிநிலைகள், எத்தனை மேன்மைகள், செல்வம், சந்தோஷம், துக்கம் எல்லாவற்றையும் பார்த்தவர். அதனுடைய விளைவாக அவர் சொல்லுகிறார், மாயை இந்த உலகம் என்று. ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக தன் வாழ்க்கையின் அனுபவத்தினுடைய முடிவை சொல்லுகிறார். ஆனால் இந்த வாழ்க்கை என்பது என்ன? கடவுள் நமக்கு கொடுத்த ஈவு என்று நாம் சொல்லுகிறோம். இந்த வாழ்க்கை யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்த ஈவு. இந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் முடித்துக் கொள்ளுகிறார்கள்? காலையிலே செய்தியிலே பார்க்கிறேன், ஆன்லைன் சூதாட்டத்திலே 10 லட்சத்தை இழந்த என்ஜினியர் தற்கொலை. 10 லட்சத்தை ஆன்லைன் சூதாட்டத்திலே இழந்தான், தற்கொலை. அவர் தவறான வாழ்க்கை, தவறான எண்ணங்கள், தவறாய் சம்பாதிக்கிறதற்கு, ஈஸியா பொருளை ஈட்டுவதற்கு. 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா மாசானா உனக்கு 40,000 வருது. அப்படியா? பல பேர் போய் டக்கு டக்கு டக்குன்னு காசை போட்டாங்க. அதுல ஒரு சிலர் 1000 டிஎஸ்பி ஆஃபீஸ் போகணும், கொஞ்சம் சொல்றீங்களா? வெளியே எந்த ஊர்ல பாரு, கிருஷ்ணகிரியில். அவ்வளோ தூரம் போக முடியாது. நான் என்ன விஷயம்? ஒரு ஐயர் சொல்றாரு 10 போட்டு நான், இன்னொரு சொல்ற 3.5 போட்டு நான், இன்னொரு சொல்ற 8 போட்டு நான், இன்னொரு 10 போட்டு. ஊழியர்களுக்கு என்னத்துக்கு பணம் ஆசை? குறுகிய காலத்துல பணம் சம்பாதிச்சு என்ன செய்ய போறீங்க? மனிதனுடைய வாழ்க்கை எதை நோக்கிய பயணத்தில் இருக்கிறது? பொருள் ஈட்டுதல், பொருள் ஈட்டுதல் அப்படின்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். 2002ஆம் ஆண்டுல எல்ஐசில ஒரு பங்கு தொகை நான் போட்டிருந்தேன். அதாவது ஒரு பிரீமியம் செலுத்தினேன். 3 மாதத்துக்கு ஒரு முறை 831 ரூபாய். அதை எல்ஐசி என்ன செய்து ஷேர் மார்க்கெட்ல போடுது. ஷேர் மார்க்கெட்ல போடும்போது என்னுடைய பிரீமியம் காலாவதி ஆகுது.
அதை வாங்கலான்னு போனால் சொல்கிறார், இல்லை ஷேரில் இன்னும் கொஞ்சம் நமக்கு வரும், வெயிட் பண்ணுங்க. அப்போ சென்செக்ஸ் 20,000, சென்செக்ஸ் 20,000 சொன்னார். இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் ஜாஸ்தி வரும் காசு. 6 மாதம் பொறுத்து கொஞ்சம் நஷ்டம் ஆயிடுச்சு ஐயா, உங்களுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு ஐயா, இருக்கிறத போன போது கொடுத்துருங்க குடின்னு வந்துட்டு. யோசித்து பாருங்க, ஒரு பொருள் நாட்டத்தை இந்த மனிதன் இன்றைக்கு வளர்த்து கொண்டதுனால இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் காலையிலிருந்து ராத்திரி வரையிலும் ஓடுறான், வீட்டிலேயே இல்லை பாவம். சம்பாதிக்கிறான் 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 சம்பாதிக்கிறான். பிள்ளைங்க அப்பாவை பார்த்து பல மாசம் ஆகுதுன்றாங்க, மனைவி கணவனை பார்த்து பல வருஷம் ஆச்சுன்றாங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு என்று பாரதி சொல்றாரு. ஆனால் அதெல்லாம் எதற்காக? சம்பாதிப்பதும் சேர்த்து வைப்பதும் எதற்காக? பொருள் நாட்டத்தின் விளைவுகள் ஒரு மனிதனை எப்படியாய் பேச வைக்கிறது என்பதற்கு சாலமோன் உதாரணமா இருக்கிறார். மாயை அப்படின்னு எல்லாம் வீண், அர்த்தமற்றது. இத்தனை வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லைன்ட்டாரு. அதனாலே கடவுள் கொடுத்த இந்த மனித பிறவி ரொம்ப அழகா சொல்றாரு, நிறைய வசனங்களை சொல்றாரு அவரு. புசித்து குடித்து சந்தோஷமா இரு. இல்ல சில பேர் வாழ்க்கைன்னா என்ன போனா சொல்றாங்க. ஒருத்தர் சொன்னாரு, வெந்ததை திரும்பவும் விதி வந்தா சாவோம், இதுதான் வாழ்க்கை. வெந்ததை திரும்பவும் விதி வந்தா சாவோம், போவோம், எல்லாம் முன்னிட்டு வச்சுட்டாரு. அதுவா? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கின்ற வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் பல்வேறு நிலைகளிலே மனிதனுடைய வாழ்க்கையை மதிப்பீடு செய்கிறது. இங்கே கடவுள் மீது வைக்கும் நம்பிக்கைதான் மனித வாழ்க்கைக்கு நிறை அமைதியையும் நலமான வாழ்க்கையும் சமாதானத்து கொடுக்கும் என்பதை மக்கள் மறந்தே போகிறார். காரணம் என்ன? உலக நாட்டம், பொருள் நாட்டம். இறைவன் மீது வருகிற நாட்டத்தை விட பொருள் ஈட்டுகிறதனுடைய நாட்டம் அதிகமாக இருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன? இதில் கிடைக்கிறத லாபத்தை 1% கடவுளுக்கு போடலாம். தசமபாகம் கடவுளுக்கு போட்டா எதுல இருந்து நீ எடுத்து எதுல இருந்து கொடுக்குற? உன் உழைப்பிலிருந்து, கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிற வேலைகளில் இருந்து கிடைக்கிற வருமானங்களிலிருந்து நீ கொடுக்க வேண்டுமே தவிர நீ வாங்குற டேபிளுக்கு கீழே வாங்குறதுல இருந்து இல்லை, நீ வாங்குற லஞ்ச பணத்துல இருந்து இல்லை, நீ வாங்குற அநியாய வட்டியிலிருந்து இல்லை. இந்த உலகத்தினுடைய போக்கு இன்றைக்கு மக்களை ஏமாத்தலாம். பலவிதமான பணம் உங்களுக்கு சேரணும், வாங்க, இதுல போடுங்க, அதுல போடுங்க, இதெல்லாம் போடுங்க, ஏமாத்துறான்னா மக்கள் ஏமாந்துதான் போறாங்க. எத்தனையோ பைனான்ஸ் கம்பெனிகள் நம்பி போய் போடுறாங்க, ஏமாத்துறான். பிரியமானவர்களே, இங்கே இறைவனுடைய நாட்டம், விண்ணக நாட்டம் என்பதுதான் நிலையானது என்பதை நாம் மறந்து போகிறோம். அருமையா சொன்னாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தன் சகோதரனிடத்துல சொத்தை பிரித்து வாங்கி கொடு என்று கேட்ட போது அவர் சொன்ன விளக்கம் என்ன? அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒரு மனுஷன் ஒரு ஆலை நாட்டி எல்லா தானியங்களை வடிச்சு நிறைய சொத்தை சேர்த்து அவன் ஆத்மாவுக்கு சொல்றானா, என்னன்னு, என் மனமே, என் ஆத்மாவே பயப்படாத, உனக்கு நான் நிறைய சேர்த்து வச்சுக்கிறேன், நல்லா நிம்மதியா சாப்பிடு, காலமெல்லாம் உட்காந்து சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுள் அவனுக்கு ஒரு பேர் வச்சாரு, என்னன்னு, மதிகடன்னு. முட்டாள, இந்த ராத்திரி உன் உயிர் எடுக்கப்படுமானால் நீ என்ன செய்ய போற? நீ சேர்த்து வச்சது யாருக்கு? யார் எடுக்க போனான்னு தெரியாது. அறிவார்ந்தவன் எடுப்பானா, முட்டாள் எடுப்பானா, எதுவுமே தெரியாது. அதுதான் இன்றைய உலக வாழ்க்கை. நீ போடுகிற ஆடை யாரோ எடுத்துன்னு போவாங்க, நீ போடுகிற அடிகளங்கள் யாரோ எடுத்துன்னு போவாங்க, நீ போடுகிற எல்லா விதமான காரியங்களையும் வேற ஒருத்தர் அனுபவிப்பாங்க, நீ சம்பாதிச்சு வச்சது வேற ஒருத்தர் அனுபவிப்பாங்க. இதுதான் உலகத்தினுடைய வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அது ஒரு வட்டம் தான், ஒரு சுழற்சி தான். சில நேரத்தில் ஏழை பணக்காரனாவான், பணக்காரன் ஏழையாவான், நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற மக்கள் சில பேர் பணக்காரனாவான், ஏழையாவான். அது மாறி மாறி வந்துட்டே இருக்குன்னா உலகத்தினுடைய வாழ்க்கை அப்படிதான். அப்போ இந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா அர்த்தமற்றதாக மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு மனிதனிடத்தில் கடவுள் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே நாம் வாழ்க்கை கடவுள் கொடுத்த கொடை, அதை நாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டும். 3ஆம் அதிகாரத்துல 12 13 வரை வாசிப்பாங்களா பிரசங்கில? 3, 12, 13. மகிழ்ச்சியா இருப்பதும் சுகவாழ்வை அனுபவிப்பதும் அதை தவிர வேற எதுவுமே நலமானது ஒண்ணும் இல்லை. பாத்தீங்களா? சாப்பிட்டே கெட்ட குடும்பம் நிறைய இருக்கு, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்னப்பா அவங்க சொத்து நிறைய வச்சிருந்தாங்க, என்ன பண்ண ஆடா அவங்க சொன்னே தீர்த்துட்டாங்கப்பா. ஏன்பா இப்படி பண்ணிட்டீங்களா? என்னப்பா வச்சு என்ன பண்ண போறோம், நிம்மதியா சாப்பிட்டு ஜாலியா போலாம் விடு. சாலமோன் கொஞ்சம் ஜாஸ்தியா போயிட்டு சொல்றாரு, அதை தவிர வேற எதுவுமே இல்லையா உங்களுக்கு? நலமானது அதை தவிர எதுவுமே இல்லை. 5ஆம் அதிகாரம் 18, 19 வாசிங்க. அதுல கடவுள் தருகிற அனுகிரகம் இது, கடவுள் கொடுக்கிறது இது. இதை நாம் என்ன செய்யணும்? சரியானபடி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஞானமுள்ள ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு பயந்து, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைகளின்படி வாழ்ந்து, கடவுள் தந்திருக்கிற செல்வத்தை அவன் பிரயோஜனமாய் பயன்படுத்த வேண்டும்ன்றார். 127ஆம் சங்கீதம் ரொம்ப பிரபலமான ஒரு வசனம் அதுல இருக்கு. என்ன சொல்றாரு? ஒருத்த தூயினே இருந்தானா அவன் கடவுள் செல்வத்தை கொடுக்குறாரு. அவனுக்கு பிரியமானவன் அவன் நித்திரை செய்து கொண்டிருக்கும் போதே செல்வத்தை கொடுக்குறாரு. அவன் உழைக்கிறது இல்லை, கஷ்டப்படுறது இல்லை, வேர்வை சிந்தறது இல்லை. ஆனா சாலமன் சொல்றாரு, நீ உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எல்லா சம்பாதனையும் கடவுள் உனக்கு கொடுத்தது. அதை நீ மகிழ்ச்சியோடு என்ன செய்ய? அனுபவி. அந்த அனுபவத்துல கடவுளுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையும் அமையப்பட வேண்டும். காரணம் என்ன? கடவுளுடைய சர்வ ஆளுகையில, அவருடைய நம்பிக்கையின் பேரில் நாம் அவரிடத்துல இந்த வாழ்க்கையை திரும்பியாய் பெற்றிருக்கிறோம். மனித பிறவி என்பது அவருடைய கரத்துல இருக்கிற ஒன்று, நம்முடைய கரத்துல எதுவுமே இல்லை. அதனால இங்கே பொருள் நாட்டம் இவ்வுலக கவலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அது பின்னாடி லூக்கா 12 நீ வாசித்து பாருங்க. எண்ணத்தை குடிப்போம், எதை குடிப்போம், எதை குறித்து எது நீங்க கவலைப்படாதீங்க. பரமபிதா இவைகள் எல்லாம் படைப்புட்டுகிறார். எல்லாம் எது இவைகள் எல்லாம்ன்றது என்ன? பறவைகள், மிருகங்கள், மரம், செடி, கொடி, தாவரங்கள் எல்லாத்துக்கும் பிழைப்பூட்டுகிறாரு. படைத்த நம்மை விட்டு விடுவாரா? இல்லை, எல்லாருக்கும் முக்கியம். அதனால நம் கடவுளை தேடாமல் அவரில் நம்பிக்கை கொள்ளாமல் வாழ்கின்ற வாழ்க்கை அர்த்தமற்றதுன்னு சொல்றாரு. சாலமோன் எவ்வளவு அனுபவத்துக்கு சொல்லியிருப்பார் பாருங்க. ஒரு மனைவியை கட்டின நான் பாடுறேன் பாடு அப்படின்றான் சில பேர். திரும்பி அடுத்த ஜென்மத்துல இவரே கணவன் நான் வரணுமாம்மா கேட்டா சொல்ற, அப்பா தயவு செய்து வானா போதும். இவன் 600, 336, 600 பேர், அப்புறம் 336 கணக்கை போட்டு பார்த்தா தலை சுத்துது நம்மளுக்கு. ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாத கடன் பிரச்சனையில போய் அவன் செத்து போறான். வாழ்க்கையாட அவனால அனுபவிக்க முடியல. வாழ்க்கையே எனக்கு ஏன் இந்த வாழ்க்கைன்றான். கடவுள் ஏன் இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தாரு? பேசாம நான் நாயா, பேயா, மாடா வாழ்ந்துலாம் போலக்குது சொல்றாங்களா இல்லையா? உன்னைய காட்டின ஒரு நாயை கட்டினா நல்லா இருக்கணும், பழிச்சு நன்னா இருந்தாங்க, எப்படியெல்லாம் சொல்றாங்க. கணவன் மனைவி உறவை பற்றி பேசணும். அப்போ சலிப்பு, ஒவ்வாமை, இந்த வாழ்க்கை என்ன அனுபவத்துல எல்லாத்துக்கும் காரணம், ஒரே காரணம் என்ன சொல்றாரு? பொருள் நாட்டம் தான்.
பொருள் நாட்டம் எதை அவனுக்கு கொடுக்கிறது? கடவுளை மறக்க செய்கிறது. ஒரு மூடனும் ஒரு ஞானியும் என்ன செய்வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாண்டவர் சொன்னார் பாரு, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு கவலை இல்லாத காதல் பேச நீர் அப்படின்றான். உயிர் நீ ராத்திரி போயிடுங்கப்பா, அப்ப நீ மூடத்தனமான வேலையை செய்கிற. அவன் ஞானம் உள்ளவன் என்ன செய்கிறான்? செல்வம் தந்தவரை மறந்தவரை போல அல்லாமல் இந்த செல்வத்தை கொடுத்ததே ஆண்டவர் தான். சமீப காலத்துல நம்முடைய ஐஎல்ஸ் பள்ளிகளுக்கு சென்னையிலிருந்து ஒருத்தர் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். பள்ளிக்கூடங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, ரெனிவேஷன் பண்றது, அவங்களுக்கு உதவிகளை செய்து. அப்ப நான் கேட்டேன் ஒருத்தர், எதுக்காக இதெல்லாம் அவர் செய்யறாரு அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், வருமானத்துல அவருக்கு லாபம் 3 கோடி வந்திருக்கிறது, அந்த 3 கோடி இப்படி செலவு பண்றாரு. லாபம் 3 கோடி வந்திருக்கிறது, அதை இது இப்படி செலவு பண்றாரு. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். அவர் கிறிஸ்டின் அவர் இல்லை, அவர் ஒரு கிறிஸ்தவர் இல்லை. கிறிஸ்தவர் அல்லாதவர் ஒரு கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு உதவி செய்யறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதுலயும் பள்ளிக்கூடங்களுக்கு, சிறப்பு பள்ளிக்கூடங்களுக்கு. சர்ச்சுக்கு கொடுப்பாரா? முடியாது, பள்ளிக்கூடங்களுக்கு செய்யறாரு. அப்போ சம்மந்தம் இல்லாத யாரும் ஒருத்தர், ஆனால் நீயும் நானும் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்தஸ்தை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் இந்த உலகத்துல எதை தெய்வமாக்கி கொள்ளுகிறோம்? ஆசைதான் கடவுள் தான். ஆனா பண ஆசை எல்லாத்தையும் வேறு பவுல் சொல்றாரு. 2 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். கொலோசியர் 3:5 சொல்கிறார், பொருளாசை பாவம்ன்றார். பொருளாசை பாவம். அதனால பவுல் என்ன சொல்கிறார்? கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல, நீங்கள் பூமிக்குரியவர்களை அல்ல மேலானவர்களை தேடுங்கள் அப்படின்றார். பூமிக்குரியவர்களை தேடாதீங்க, மேலானவர்களை தேடுங்க. ஏன்? உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் கடவுளில் மறைந்திருக்கிறது, இந்த உலகத்துல இல்லை. அதனால்தான் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, எவ்வித பொருளாசைக்கும் இடம் கொடாதீர்கள் அப்படின்றார். தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படின்னு ஒரு கதை நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஒரு அரசன் கடவுள்கிட்ட வரம் கேட்டான். என்னப்பா வரம் வேணும்? நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகணும். அப்படியா, சரி, ஓகே, பர்மிஷன் கிராண்டட். போய் டேபிளை தொட்டான், பொண்ணு ஆயிடுச்சு. சேரை தொட்டா எல்லாம் கோல்டு. கிரீடத்தை தொட்டா அது ஏற்கனவே கோல்டு ஆகுது. பெட்டு தொட்டா கோல்டு ஆயிடுச்சு. அவன் குதிரை ஒண்ணு வந்துச்சு, அதை தொட்டா அதுவும் கோல்டு ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இதை கேள்விப்பட்ட மகன், அவங்களுடைய பொண்ணு, டாடி என்ன டாடி எல்லாம் தங்கமாயிடுச்சாங்க. ஆமா மகளேன்னு வந்து கட்டி பிடிச்சான். மகனும் தங்கமாயிட்டான். யோசிச்சு பாருங்க, தொட்டதெல்லாம் பொண்ணுன்னா அது என்ன? அது வீண் தான், பிரயோஜனமற்ற அர்த்தமற்ற வாழ்க்கைக்குரிய. ஆனால் ஞானம் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள்? கடவுள் வழங்கிய இந்த கொடையாகிய வாழ்க்கையை நன்றி பெருக்குடன் பெற்றுக்கொண்டு கடவுளுடைய நாம மகிமைக்கென்றும் பிறருடைய வாழ்க்கையின் பயன்பாட்டிற்கென்றும் தங்களுடையதை பகிர்ந்து கொடுத்து வாழ்கிறார்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாம் பெற்றுக்கொண்ட கொடை மட்டுமல்ல, நாம் கொடுக்க வேண்டிய கொடையுமாக இருக்கிறது. பிறருக்கு நாம் உதவி செய்கிறதுல முன்னோடியா இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். மதியீனான செல்வன், அந்த முட்டாள் செல்வந்தன் என்ன செய்கிறான்? தனக்கானது யோசிக்கிறான், தன் வாழ்வுக்கானது யோசிக்கிறான், தன்னுடைய ஜீவனுக்கான காரியங்களை அவன் யோசிக்கிறான். ஆனால் உலகம் மாயையானது, நிரந்தரமற்றது என்பதை அவன் எண்ணாமல் ஒரு தப்பு கணக்கு போட்டான். அதனால அவன் என்ன செய்யறான்? சொத்து குவிப்பு. இன்னைக்கு ஒரு சிறப்பு நீதிமன்றமே இருக்குது, அரசாங்கத்தால ஒரு சிறப்பு நீதிமன்றம் ஒன்று இருக்குது. அந்த சிறப்பு நீதிமன்றத்துல என்ன செய்யறாங்கன்னா, எம்எல்ஏங்க, எம்பிங்க, மந்திரி, அந்த அமைச்சராக இருக்கிறவங்க, இவங்க வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க இல்லையா?
அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு தனி சிறப்பு நீதிமன்றம், சொத்து குவிப்பு வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஒரு நீதிமன்றம். எவ்வளவுதான் சொத்து குவிச்சுக்கிறாங்க இந்த கேஸ். ஒரு கேஸ் கடந்த வாரத்தில் பார்த்தேன் நான் பேப்பர்ல. முன்னாள் ஒரு அமைச்சர், அவங்க பிள்ளைங்க எல்லாம் சொத்து குவிச்சுக்கிறாங்க. எவ்வளவு சொத்து குவிச்சுக்கிறாங்கன்னா 1,90,00,000. எவ்வளோ? இதெல்லாம் ஒரு கேஸா? அவன் 1000 கோடி 2000 கோடி சொத்து குவிப்பு வச்சுட்டு ஓட்டுக்கிறான் போல ஊரை விட்டு. யோசித்து பாருங்க. ஆனால் ஒன்று, பண தேவைகள் உண்டு. பணம் தேவைதான். பணம் இல்லாத இந்த உலகத்தில் நம்மளால வாழ முடியாது. ஆனால் அது தேவைதான். அதை கடவுள் கொடுக்கிற போது அதை நாம் நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்த வேண்டும். குடும்பத்தில் கூட நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்த வேண்டும். பணத்தை விரயமாக்குவது, வீணாக்குவது அல்ல. இந்த பணத்துல கடவுள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வேணும். அப்ப கடவுள் இருக்கிறார் என்ற அந்த எண்ணத்துல கடவுள் கொடுக்கிறார் என்ற எண்ணம் வளர்கிறது. கடவுள் கொடுக்கிறார் என்ற எண்ணத்துல நாம் கடவுளுக்கு கொடுக்கிறோம், பிறருக்கு கொடுக்கிறோம். கடவுள் இன்னும் கொடுப்பார், இன்னும் ஆசீர்வதிப்பார். அதைதான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அனுபவமாக நாம் சொல்ல வேண்டியது. நமக்கு உலகம் மாயா இல்லை. நமக்கு உலகம் தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்கும். எப்படி சொந்தமாக்க முடியும்? நீ உனக்கே சொந்தம் இருந்தனா எப்படி? இன்னும் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா. இதுதான் வாழ்க்கை, மனுஷனுடைய வாழ்க்கை இல்லையா? ஆக இந்த வாழ்க்கையில கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம், உலக வாழ்க்கை, சந்தோஷம், மனைவி, பிள்ளைகள், உறவுகள், நட்பு, எல்லாவற்றையும் நாம் பார்க்கிற இந்த பூமி எல்லாவற்றையும் நேசிக்க வேண்டும், எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க வேண்டும். எந்த அனுபவம் இல்லாத 4 சோத்துக்குள்ளே உட்காந்துன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. பணமும் ரத்தமும் ஒரு இடத்துல தேங்கி இருக்கக்கூடாது அப்படின்னு. சரிதானே? பணமும் ரத்தமும் ஒரே இடத்துல தேங்கி இருக்கக்கூடாது. நம்ம சரீரத்துல ரத்தம் ஒரே இடத்துல இருந்தா என்ன ஆகும்? பிளட்டு கிளாட் ஆகிடுது. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல, பேச்சை மாற்றி மாற்றி பேசுறாங்க. அப்போ மூளையில ஏதோ ரத்த கசிவு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறாங்கன்னா அப்புறம் பிபி, கொலஸ்ட்ரால், இப்படி நிறைய வருது நமக்கு பிரச்சனை. பணமும் அப்படிதான். இப்ப சொன்னல முதல்ல ஒரு பெரிய நடிகர் சொல்றாரு, பணம் புகழ் எல்லாமே இருக்கு, ஆனா வீட்டுல நிம்மதி வேணும்ல. நிம்மதி இல்லையே. அப்ப நிம்மதி என்பது எது? பணத்தால் நிர்ணயிக்கப்படுகிற ஒன்று அல்ல, மனதால் நிர்ணயிக்கப்படுகிற ஒன்று. கடவுள் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை நாம் சுகபோகமாக வாழலாம், சந்தோஷமா வாழலாம். அதே சந்தோஷம் மற்றவனையும் போய் சேர வேண்டும், ஏழை எளிய மக்களையும் சேர வேண்டும். அதனால ஆண்டவர் இந்த உலகத்துல நித்திய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, அதை விட்டுட்டு அநித்தியமான வாழ்க்கை தேடி ஓடாதுன்றது. வாலிப பசங்க பாடுவாங்க, நம்ம பிள்ளைங்க கோயந்தாபுரத்துல சிறப்பா பாடுவாங்க ஒரு பாட்டு. அதுவும் பல நேரத்துல ரொம்ப பாடுவாங்க, ராத்திரில, அதாவது சாவு நேரத்துல சொல்றாங்க. நீங்க வேற எதை யோசிச்சு? உலக மாயிலே உழலும் என் நண்பா, உலகம் ஒரு நாள் கைவிடும் போது நீயும் எங்கே நண்பா. ஒரு ஓலை போடுவாங்க தெரியுமா? அதான் ஓலை. அவன் கட்சி சங்கு போட. இந்த உலகம் மாயை என்பதை சாலமோன் பேரரசன் அனுபவித்து சொல்லுது. அப்ப நிலையான உலகம் ஒண்ணு இருக்கு இல்லையா? நிலையான வாழ்க்கை ஒண்ணு இருக்கு இல்லையா? அங்கே நித்திய சந்தோஷம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை குறித்து இங்கே ஒரு அழைப்பை கொடுக்குற. அந்த வாழ்க்கைக்கு நீ ஆயத்தப்படும். இறைவன் தருகிற வாழ்க்கை, அவரை நம்புகிறவர்களுக்கு, அவருடைய பிரமாணங்களை கடைபிடிக்கிறவர்களுக்கு, அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அவருடைய கீழ்ப்படிதல்ல ஆண்டவர் எனக்கு எல்லா வாழ்க்கையும் சந்தோஷமாய் தந்திருக்கிறார் என்று கேட்பவர்களுக்கு அதை கொடுக்கிறார். அதை தான் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் நமக்கு தருகிறார். அவர் தான் சொன்னார்,
நானே வழி, வாழ்வு, உண்மை. அவர் தான் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை யாரு? இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் பெற்றிருக்கிற பரலோக வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை, அதை தேடி நாம் பயணப்பட வேண்டும். பட்டினத்தார்னு ஒரு ஆள் இருந்தார், உங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாரு மனிதனுடைய வாழ்க்கை பற்றி? நாமெல்லாம் ஒரு பேசஞ்சர் மாதிரி, வழிபோக்கர்கள். வருவோம் போவோம், வருவோம் போவோம். பேசஞ்சருங்க ட்ரெயினில் ஏறி மெட்ராஸுக்கு போயிட்டு மெட்ராஸ்லேயே ட்ரெயின்லேயே பத்துனுக்குமா நம்ம ஸ்டேஷன் வந்தோடனே இறங்கி போயினே வேண்டியதுதான். அது காட்பாடி ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, அரக்கோணம் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, இல்லையா? எந்த ஸ்டேஷனு நம்ம முடியுதோ பயணம், அங்கே நம்ம கதை முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுதான் உலக வாழ்க்கை. நம்ம ஒரு வழிபோக்கர்கள். அந்த வழிபோக்கர்களில் நாம் ஆண்டவருக்கு பிரியமான வழிபோக்கர்களாய், ஆண்டவர் தந்திருக்கிற வாழ்க்கையை நாம் அனுபவிப்பவர்களாய் இருக்க வேண்டும். ரொம்ப அழகாக சொன்ன தாவீது 100வது சங்கீதத்தில் நாம் யாருன்னு சொல்றாரு? நாம் கடவுளுடைய ஜனம், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள், அவர் கைக்குள்ளான ஆடுகள் என்றார். அவர் கைக்குள்ளா இருக்கிற மக்கள் நாம். அதனால இன்றைக்கு சாலமோன் பேரரசன் பிரசங்கி புத்தகத்திலே சொல்லுகிறதை போல, நீங்க இந்த உலகத்துல என்ன சம்பாதிச்சாலும் சரி, காற்றை வேட்டையாடுவதற்கு சமம். சூரியனுக்கு கீழே நீ பெற்றுக்கொள்ளுகிற எல்லா சந்தோஷமும் ஒரு நாள் பூமியிலே முடிந்து போகும், அழிந்து போகும், ஒளிந்து போகும், எல்லாமே முடிஞ்சிடும். ஆனால் அழியாத ஒரு வாழ்க்கையை கடவுள் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் கடவுளில் மறைந்திருக்கிறது என்று பவுல் கொலோசி மக்களுக்கு சொல்கிறதை போல, இன்றைக்கு நாமும் நம்முடைய ஜீவனை கிறிஸ்துவுக்குள் கையளித்து கடவுளுக்குள் சந்தோஷமாய் சமாதானமாய் இந்த உலகத்துல வாழ தூய் ஆவியானவர் நம்மை சக்திப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமீன். திருமண அறிவிப்பை நாம் கேட்போம்.